எட்டி வேகமா நட. எக்கா நில்லுக்கா. எக்கா எட்டி வர போறியா இல்லையா? வேகமா நட. எக்கா நில்லுக்கா, ஒன்னு தானே கூப்பிட்டு இருக்கேன். எட்டி அவளுக்கு என்ன வேணும்னு கேளு. இப்ப நான் அவகிட்ட பேசுற நிலைமையில இல்ல. என்னன்னு கேளு. என்ன கீதாக்கா, அக்கா தான் பேச மாட்டேன்னு சொல்லுதுல்ல, என்னன்னு சொல்லு. இங்க பாரு ரம்யா, எனக்கு அக்கா கிட்ட தான் பேசணும். எக்கா என்னைய பார்த்து பேச மாட்டியா? முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கேன். என் வீட்டு முன்னாடியே கூட போவேன், ஆனா நான் கூப்பிட்டா நிக்க மாட்டேன், என்கிட்ட பேச மாட்டேன். அப்படி என்னக்கா கோவம்? எனக்கு யார் மேலையும் எந்த கோவம் இல்லைன்னு சொல்லு, ஆனா எனக்கு பேச பிடிக்கலன்னு சொல்லு. அன்னைக்கு நடுராத்திரில நடந்ததை என்னால எப்பவுமே மறக்க முடியாது. அவளுக்கு வீட்டை காலி பண்றதா இருந்தா முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆனா நாய் அடிச்சு துரத்துற மாதிரி என்ன நடுராத்திரில துரத்துனால அதை மறக்க சொல்றியா? ஏங்கா அப்படி இருக்க? ஏக்கா உன்னை நான் எப்போவாது விட்டு கொடுத்துருக்கனா? என் நிலைமைய ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நான் எந்த சூழ்நிலையில இருக்கேன்னு உனக்கு எதுவும் புரியாது. என்னடி சூழ்நிலை? அப்படி என்ன சூழ்நிலை என்னன்னு சொன்னதான புரியும். நீயே உன் வாயாலே சொல்லு, அதையும் நான் கேட்டுக்கிறேன். ஐயோ அக்கா, நான் இங்க இருந்து போறதுக்குள்ளேயும் அங்க உள்ள வீடு சொத்து எல்லாத்தையும் யாரோ ஒருத்திக்கிட்ட ஏமாந்து நடுத்தரில் நின்றுகிட்டு இருந்தாரு. வேற வழி இல்லாம தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் மறைச்சிட்டேன். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? ஆமாக்கா, கூட வேலை பார்க்குறவளை நம்பி வீடு சொத்து பணம் எல்லாத்தையும் ஏமாந்து இழந்துட்டாருக்கா. என்னால எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? உனக்கு அது தெரிஞ்சிடக்கூடாது, அசிங்கமா போயிடும்னு சொல்லிதான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போடு கோவத்துல சொன்னேன். வேற எதுவும் இல்லக்கா, என்ன நம்புக்கா. பைத்தியக்காரி பைத்தியக்காரி, என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அறிவு கிட்ட கழுத ராவும் பகலுமா ஊர் பக்கமே வராம கடந்து சம்பாத்தியம் பண்ண பணத்தை எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இப்படி வந்து ஒண்ணு மத்த போய் நிக்கிற. உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றது? அந்த ஆளுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருப்ப? எல்லாம் என் நேரம்க்கா, என்ன செய்யறது? உனக்கு தெரிஞ்சா அண்ணனுக்கு தெரிஞ்சு அண்ணன் அவரை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே சொல்லல. என்ன மன்னிச்சிருக்கா. உன்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நான் நினைப்படா. நான் என்னைக்காவது உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கனா? அன்னைக்கே நினைச்சேன் இதுல ஏதோ உள்குத்து இருக்கேன்னு. சரியா போச்சு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில உன்னை இப்படி அழ வச்சுட்டு அந்த ஆள் எங்க போனாரு? எங்க அவரை? ஐயோ அக்கா, அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் நான் அங்கிருந்து இங்க வந்தேன். இன்னைய வரைக்கும் அவர் வரல, ஒரு போன் கூட வரலக்கா. அப்போ அவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படித்தானே? அவளும் ஊமக்கோட்டானாட்டம் வாயை திறக்காம மரியாதைய வெளியே போங்கன்னு என்னை பார்த்து கேட்டதெல்லாம் நான் தாங்க அவளை விட்டு பேச சொன்னேன். முழிக்கிற மொழிய பாரு. அதானே நினைச்சேன், எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருந்துச்சு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுல்ல. சரியான ஆளுதான். அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு எம்புட்டு வேலை பார்த்திருக்கேன். இப்ப மட்டும் என்னத்துக்கு சொன்னேன்? அப்படியே மூடி காலத்துக்கு மறைச்சிருக்க வேண்டியதானே. போக்கா, சின்னவா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்டது எனக்கு மனசுக்கு எவ்வளவு சங்கடமா போச்சு தெரியுமா? அப்பவே உன்னை பார்க்கணும்னு வந்தேன். ஆனா நீ படுற கஷ்டத்துல என்ன பார்த்தா இன்னும் கோவப்படுவேன்னு சொல்லிதான் திரும்பி வந்துட்டேன் தெரியுமா? இன்னும் என்னத்துல மறைச்சு வச்சிருக்கேன்? அவளுக்கு கல்யாணம் எடுக்கணும்ல, அவளுக்கு கல்யாண வயசு ஆகுதுல்ல. இங்க வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேங்கக்கா. வேலை கிடைச்சதும் சம்பாத்தியம் பண்ணிட்டு தான் கல்யாணத்தை எடுக்கணும். ஆமா, கிளிப்ப விழுந்து விழுந்து ராவும் பவலும் உட்காராம நிக்காம வேலை செஞ்சு கிழிச்சதெல்லாம் கொண்டு அந்த ஆள்கிட்ட தூக்கி கொடுத்துருக்கியே. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் பேர்ல எதையாவது வச்சிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாருன்னு நினைச்சேன். பாவி மனுஷன் இப்படி பண்ணிவிட்டாரு. இதை என்ன செய்ய சொல்ற? அவரை விட்டுட்டு நான் ஊருக்கு வந்த நேரத்துல இப்படி
வீட்டுல வச்சுட்டு அடுத்தவ கூட இப்படி கூத்தடிச்சு எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி நடுத்தரில் நிக்கிற மனுஷனை என்ன சொல்றது? வரட்டும், அப்புறம் இருக்கு. சரி, அப்ப சாப்பாட்டுக்கெல்லாம் என்னடி பண்ணுத? இப்பதான் உனக்கு என் மேல பாசம் பொங்குதாக்கும். என்ன பண்றேன் ஏது பண்றேங்கிற. மிச்ச சேவிங்ஸ் வச்சிருந்தேன், அதை தான் வச்சு தினம் போல போட்டிட்டு கிடக்கும். இங்க பாரு, அங்க எப்படி இல்லாமோ என் மாவா வாழ்ந்தா, இங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. என்ன செய்யறது? உன்கிட்ட சொல்லலாம் நினைச்சேன், ஆனா நீ படுற கஷ்டத்துல இத சொல்லி உன்னை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு தான் சொல்லல. அன்னைக்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, ஏங்கிட்டா இப்படி பண்ற? அண்ணன் பாவம், உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு அண்ணன் மறுபடியும் சென்னைக்கு போயிட்டு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். மாலாக்கா வந்துட்டு போனப்ப சொன்னா, நீ செஞ்சதுதான் சரி, இல்லைன்னா அந்த லதா அம்புட்டையும் ஆட்டைய போட்டிருப்பான்னு. அப்பவே அண்ணன் இங்க இருக்காது, போயிருக்குன்னு நினைச்சேன். அவ பேராசை பிடிச்சவ, அப்படித்தானே சொல்லுவ. சரி, அவளுக்கு விஷயம் தெரியுமா? ஐயோ ஆத்தா, அவகிட்ட சொல்லிடாத, ஊர் பூரா தண்டோரா போட்டுருவா. சரி சரி, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். வரியா வீட்டுக்கு? அப்புறமா வாரக்கா, நீ போ. அப்ப நான் வாரேன், உன் மவளையும் கூட்டிட்டு வா, சரியா? சரிக்கா. நெட்டுவிலேக்கா, நீ இங்க நிக்குது? அத்தையம்மாவை பார்த்துது? உங்க அத்தையம்மா எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியலையே. நானும் அவளை தான் தேடுதேன். 2000 கொருவா கடனா கேட்டா கொடுத்தேன். திருப்பி தரேன்னா ஆளையே காணும். அத்தை கடன் கேட்டுது, எப்ப கொடுத்தது? அவ வாங்கி 3 வாரம் ஆகுது. இந்நேரம் வாயில போட்டிருப்பா. அவளை என்னன்னு சொல்ல. அத்தையம்மா, மாமா கிட்ட சொல்லாது, நான் உனக்கு தருது. நீ சினிமாவில் நடிக்குது. அதை ஏண்டி கேட்குற? நடிக்கணும்னு தான் போறேன். இவ்வளோ 2 பேரும் கூட சேர்ந்துக்கிட்டு வரனாலுவோ உன் அத்தையம்மாவும் வரல, அந்த ரம்யாக்காவும் வரல. சரி, ரம்யாக்கா புருஷனாது அடிச்சாரு, அதனால அவ வரல. உன் அத்தையம்மா ஏன் வரல? ஐயோ போ நெட்டவழிக்கா, அத்தையம்மா மாமா கிட்ட அடி வாங்குது, வராது. அடிப்பாவி, இது எப்ப நடந்துச்சு? அத்தையம்மா மாமா விட்ட சினிமாவில் நடிக்குது சொல்லிச்சு. அத்தையம்மா சொன்னது மாமாக்கு பிடிக்காது, மாமா அடிச்சுது. ஐயோ சாமி, உங்ககிட்ட தூத்து போடுறதுக்குள்ளேயும் எனக்கு நெஞ்சடைச்சு போயிரும் போல இருக்கு. என்ன உங்க அத்தையம்மா மாமாட்ட சொன்னாலாக்கும்? எப்ப சொன்னா? அது 1 வீக் முன்னாடி சொல்லிச்சு. எனக்கு நேத்து தான் அத்தையம்மா சொல்லிச்சு, மாமா பழோர்னு அடிச்சுது. அடப்பாவமே, அடி வாங்கிட்டு தான் கமுக்கமா கலக்கும். அதானே பார்த்தேன், என்னடா சத்தத்தையே காட்ட மாட்டேக்கா அப்படின்னு. அவளா வருவான்னு பார்த்தேன். இப்ப நீ சொல்லி தானே தெரியுது அவ அடி வாங்கியிருக்கான்னு. ஐயோ வள்ளியக்கா, நீ சொல்லாது, நான் சொல்லிச்சு, நீ சொல்லாது. அதை ஏண்டி சொல்ல போறேன், நானே போட்டு வாங்குறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒன்னெல்லாம் மாட்டி விட மாட்டேன். இந்த லட்சுமி இருக்குது, லட்சுமி என்கிட்ட சண்டை போடுது, அது சரியில்லைக்கா. வா, உன் குழந்தை மாட்டாட்டியா? அவளுக்கு திமிரு ஜாஸ்தி தான். ஒண்ணுமில்லாதம்மாவே இந்த திமிரு காட்டுத்தால உன்கிட்ட எதுக்கு சண்டை போடுதா? லட்சுமி சொல்லுது, நீ நார்த் இந்தியா இங்க வருது, என்கிட்ட வச்சிக்காது, இல்ல அடி வாங்குது, வெளியே போகுது, அப்படி சொல்லுது. நீ மூத்த மருமவ, அவ இன்னைக்கு வந்தவ தானே, அவ கைய ஒடிக்காமையா விட்ட? ஐயோ அக்கா, என்ன வெளியே போகுது சொல்லுது, நான் என்ன சொல்லுது? 2 பேருக்கும் என்னத்துக்கு சண்டை? அத்தையம்மா துணி துவைக்க சொல்லுது, தோசை சுட சொல்லுது, வீட்டு துடைக்க சொல்லுது, எல்லாம் நான் செய்யுது, அவ செய்ய மாட்டேங்குது, அதுக்கு தான் சண்டை போடுது. நீ வசதியா கடை சொல்ல வேண்டியதானே, சொன்னியா இல்லையா? அது பாவம், அத்தையம்மா ஏசுது. இங்க பாரு, 2 மருமவ கிடைக்கிய எல்லா வேலையும் அவ ஒன்ன செய்ய வச்சுட்டு அவ நல்ல ஜாலியா உட்காந்து டிவி பார்க்கறாளாக்கும். அவ முண்டக்கண்ண நோண்டாமையா விட்டுருக்க. இங்க பாரு, அவளை பாவம் புண்ணியெல்லாம் பார்த்தனா எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். ஒழுங்க மரியாதையா உங்க அத்தையம்மாட்ட சொல்லு. சரி வள்ளியக்கா, நான் அத்தையம்மாட்ட சொல்லுது, அத்தையம்மா ஏசுதுல்ல. ஆமா, ஏசுனா தானே வேலையை செய்வா, ஏசாட்டி எப்படி செய்வா? சரி வள்ளியக்கா, நான் சொல்லுது. அது பொழைக்க தெரியாதவளா இருக்கியே. இங்க பாரு, நீ ஒரு வேலை செஞ்சா அவ ஒரு வேலை செய்யணும், அவ ஒரு வேலை செஞ்சா நீ ஒரு வேலையை செய்யணும். 2 பேரும் பகிர்ந்து செய்யணும்.
அதை விட்டுப்பட்டு எல்லா வேலையும் ஓந்தலையில் கட்டிக்கிட்டு அவ ஜம்முன்னு உட்காந்துருப்பா. நீ எடுபடியா இருப்பியா? இங்க பாரு, பேசுறதுக்கு பேசிதான் ஆகணும். என்ன புரிஞ்சிச்சுல? சரிக்கா, நான் பேசுது. அப்ப நான் வருது. சரி சரி, போயிட்டு வா. வள்ளியக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் செய்யுது. நீ நாளைக்கு வீட்டு பக்கம் வருது. என்ன, நான் வந்து நேர்ல பார்க்கணுமா? ஆமா வள்ளியக்கா, நீ நேர்ல வருது. சரி சரி, கவலைப்படாத. நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன் கச்சேரியே. தேங்க்ஸ் வள்ளியக்கா. சரி நீ போ, நாளைக்கு நான் வர்றேன். சரிக்கா. ஏமாந்தவா ஒருத்தி கிடைச்சா போதுமே, வச்சு பிழிஞ்சிருவாள்வல. நாளைக்கு போய்க்கிறேன், அப்புறம் இருக்கு அவ்வளவுகளுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தரும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாளாக உங்கள் எல்லாத்தையும் பேசணும்னு நினச்சேன். கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பேச முடியல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லதாக்காவை எல்லாரும் மறக்காமல் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புது புது கதைகளை போட்டாலும் லதாக்காவை எல்லாரும் மறக்காமல் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன பார்க்குறீங்க? இன்னைக்கு பிறந்த நாளை சாக்கா வச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசவே வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைய வரைக்கும் தொடர்ந்து கமெண்ட் போடும் செல்வம் அண்ணா அவங்க மனைவிக்கு பிறந்த நாள். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் தமிழரசி, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறவங்க கணவர் செல்வம், பாண்டீஸ், பரமேஸ்வரி, செல்வபாக்கியா, பால்சாமி, வள்ளி, இவங்க எல்லாரும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. தமிழரசி, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சகோதரி தமிழரசி, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் காதல் கதை போடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் புதுசாக காதலில் விழுந்தேன் அப்படிங்கிற காதல் கதை இந்த சேனலில் போயிட்டுருக்கு. உங்களுக்கெல்லாம் காதல் கதை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அது போக இந்த சேனலில் உறவுகள் தொடர் கதை போயிட்டு இருந்துச்சு. அந்த கதையை ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ் அண்ட் ரைம்ஸ் சேனலில் ஒளிபரப்பு பண்ணுறோம். பிடிக்கிறவங்க அந்த சேனல்லையும் பாருங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய் செல்வம், தமிழ் செல்வம். ஹாய் எஃப்ஆர்ஆர் கிச்சன். ஹாய் குக் வித் சித்ரா சமையல். ஹாய் லோகேஷ் டான். ஹாய் மகேஷ் மகேஸ்வரி. ஹாய் ஹெல்தி கிச்சன். ஹாய் மகேஸ்வரன். ஹாய் மாஸ் பெப். ஹாய் நிக்கோஸ் ஆர்ட். ஹாய் சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன். ஹாய் அதிதி ஆர்ட்ஸ். ஹாய் ஆயிஷா ட்ரா. ஹாய் நிக் கிச்சன். ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய்.